லக்ஷ்மி, எங்க இருக்க நீ? வெளியே வா. இந்த மண்டபத்தை இப்பவே காலி பண்ணணும். இங்க என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்காது. உனக்கு உள்ள என்ன வேலை? வெளியே வா. என்னக்கா, என்னாச்சு? என்ன சொல்றீங்க? விடிய காலையில இப்படி பேசுறீங்க? இந்த சமையல் கூட தயாரிடுச்சுக்கா, முகூர்த்த பட்டும் வந்துடுச்சு. ஏன் இப்படி பதறீங்க? என்னாச்சு திடீர்னுட்டு? என்ன ஆச்சா? சமையல் நடந்தா என்ன, பட்டு வந்தா என்ன லக்ஷ்மி? என் பிள்ளையோட வாழ்க்கையே இங்க சூன்யமாக போகுது. எனக்கு தகவல் வந்திருக்கு, இந்த மண்டபம் கட்டுறப்போ வாஸ்து சரியில்லையாமே. இங்க ஏதோ ஒரு பழைய சுடுகாடு இருந்துச்சாம். நீ லாபத்துக்காக எதையும் மறைச்சு இந்த மண்டபத்தை கட்டி எங்க பிள்ளைங்க வாழ்க்கைய விளையாடுற நீ. நாங்க ஏதோ உன் மேல இருக்க நம்பிக்கையில தான் இங்க வந்தோம். நீ எங்க குலதெய்வத்துக்கே துரோகம் பண்ண பாக்குறியா? இங்க கல்யாணம் நடந்தா அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ஆகாதாமே, டைவர்ஸ் ஆயிடும், அது இதுன்னு ஊருக்குள்ள பேசின்னு இருக்காங்க. இது தெரிஞ்சு நான் எப்படி என் பிள்ளைய இந்த மணமேடையில உட்கார வைப்பேன்? சொல்லு லக்ஷ்மி. எங்க நவுந்து அக்கா, இப்படிக்கா இங்க பாருங்க காமாட்சி அக்கா, கொஞ்சம் நிதானமா பேசுங்க. இந்த மண்டபம் கட்டி 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. இது வரைக்கும் இங்க நடந்த ஆயிரக்கணக்கான கல்யாணத்துல எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இப்படி சொன்னாங்கன்ட்டு இப்படி வதந்திய நம்பி இப்படி வாசல்ல நின்று பேசுறதா உங்களுக்கே நல்லா இருக்கா? நாங்க ஒரு ராயல் ஃபேமிலி. எங்க லக்ஷ்மி ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டா, தெரிஞ்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்றாங்கன்ட்டு அதை நம்பி லக்ஷ்மி மேல அப்படி வந்து பழி போடுவீங்களா நீங்க? இந்த வதந்தியை நம்பி எங்க லக்ஷ்மி அக்கா மேலே சந்தேகப்படுறீங்களா நீங்க? எங்களை வீழ்த்தணும்னு யாரோ பண்ற சதி இது. இதுக்காக போய் கல்யாணத்தை நிறுத்துவீங்களா? விடிஞ்சா முகூர்த்தம். இவன் மண்டபத்தை மாத்த முடியுமா சொல்லுங்க நீங்களே. மண்டபத்தை மாத்த முடியுதோ இல்லையோ, ஆனா என் பிள்ளையோட வாழ்க்கை என்னால பணைய வைக்க முடியாது லட்சுமி. நீ அமைதியா இருப்பதை பார்த்தா அந்த வதந்தி உண்மையா இருக்கும் போலியே. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. ஏன் பதில் பேசாம நிக்கிற? ஏதாவது பேசு. அக்கா, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க அக்கா? இந்த லக்ஷ்மி மண்டபம் நேத்து இன்னைக்கு முளைச்சது இல்லைக்கா. 20 வருஷமா இந்த ஊர்ல இருக்கிற எத்தனையோ ஜோடிகளுக்கு இங்கதான் தாலி கட்டியிருக்காங்க. ஒருத்தர் கூட இது வரைக்கும் ஒரு குறை கூட சொன்னது இல்லக்கா. யாரோ தெரியாத ஒருத்தன் ஃபோன் பண்ண சொன்னதுனால அந்த பொய்யை நம்பி 20 வருஷ கௌரவத்தை இப்படி சந்தேகப்படுறீங்களேக்கா. நீங்களே சொல்லுங்க, இது நியாயமான்ட்டு? நாங்க அப்படி பண்ணுவோமா? நான் ஒரு டைலர் தான். ஊர்ல 4 பேருக்கு துணி தச்சு கொடுக்குற கௌரவத்துல இருக்கேன். எனக்கு தெரியும் இந்த மண்டபத்தோட அருமை என்னன்னு. லக்ஷ்மி இந்த மண்டபத்தை ஒரு கோவிலா தான் பார்த்துட்டு இருக்கா, தெரிஞ்சுக்கோங்க. அவ லாபத்துக்காக சம்பாதிக்கிற கிடையாது. இந்த ஊரோட பாரம்பரியத்தை காப்பாத்துறவ. ஒரு ஆதாரமும் கூட இல்லாம இப்படி பேசுறது ரொம்ப தப்புக்கா. நீங்க இப்படி பண்றது. ஆமா, நாங்க 5 பேரும் நேத்து ராத்திரி சமையல் காலுங்க வராத போது கூட விடிய விடிய கண்ணு முழிச்சு சமைச்சிருக்கோம். ஏன் தெரியுமா? லக்ஷ்மியோட பேரை கெட்டு போக கூடாது, உங்க வீட்டு விசேஷம் நின்னு போக கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான். இப்ப வந்து வாஸ்து சரியில்லைன்னா எங்க உழைப்பெல்லாம் என்ன ஆகிறது? இவ்வளவு தூரம் நாங்க பட்ட கஷ்டம்லாம் என்ன ஆகிறது? இங்க பாருங்க காமாட்சி அக்கா, எனக்கும் ராணிக்கும் இந்த மண்டபத்துல தான் கல்யாணம் நடந்துச்சு. நாங்க இப்போ வரைக்கும் நல்லா தானே இருக்கோம். எங்க வாழ்க்கையில எந்த குறையும் இல்லையே. அப்ப இல்லாத வாஸ்து தோஷம் இப்ப எங்க இருந்து வந்துச்சு? இந்த பாருங்கக்கா, யாரோ ஒரு மறைமுகமான எதிரி நம்ம லக்ஷ்மி அழிக்க போராடுற சதி இது. அதை நீங்க புரிஞ்சுக்காம இப்படி சண்டைக்கு வர்றது சரியில்லைக்கா. இங்க பாருங்கக்கா, எங்க ஒற்றுமைய உடைக்க யாரோ போராடுற திட்டம் இது. உமா சொன்ன மாதிரி எங்க 5 பேரோட நட்புக்கு ஒரு சோதனை வந்திருக்கு. ஆனா நாங்க விட மாட்டோம். இந்த வதந்திய பரப்புனவங்களை நாங்க ஊர் முன்னாடி இழுத்து வருவோம், தெரிஞ்சுக்கோங்க. வாய மூடு காமாட்சி. என்ன காமாட்சி, பழசெல்லாம் மறந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்டபம் கட்டுறப்போ வாஸ்து பார்த்து பூஜை போட்டு முறைப்படி கட்டினது இந்த அலமேலு, புரிஞ்சுக்கோ. நீ சின்ன பிள்ளையா இருந்தப்போ உன் கல்யாணம் இங்கதான் நடக்கணும்னு ஆசைப்பட்டவன் நீ. இப்போ வந்து புதுசா கதை பேசுறியா? லக்ஷ்மி, நீ அழாத. நீ அழாத இந்த எதிரிக்கு அதுதான் கொண்டாட்டம். காமாட்சி, இத பாரு, இந்த மண்டபத்துல 20 வருஷமா ஒரு ஈக்காக்கா கூட செத்தது இல்லை. அப்படி ஒரு புண்ணியமான இடம் இது. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே உன் ஜோசியக்காரனை கூப்பிடு, அவரை வந்து பார்க்கட்டும்.
இது இந்த மண்டபம் என்ன வாஸ்துபடி கட்டியிருக்கா இல்ல என்ன ஏதுன்னு அப்ப நம்புவல்ல நீ. ஹலோ பாஸ், நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம பண்ண பிளான் சக்சஸ்ன்னு நினைக்கிறேன் பாஸ். நம்ம பண்ண சமையல் பிளான் வேணா ஃபெயிலியர் ஆகலாம் பாஸ், ஆனா இப்ப பண்ண பிளான் கன்ஃபார்ம் சக்சஸ் தான் பாஸ். அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து சண்டை போட்டுன்னு இருக்காங்க, பெரிய பிரச்சனை எல்லாம் வருது பாஸ். என்ன இவன் இங்க நடக்கிறதெல்லாம் போன்ல பேசின்னு இருக்கான், யாருக்கு ஃபோன் பண்ணி சொல்றான்னு தெரியலையே. அக்கா அங்க பாரு, அங்க ஒருத்தன் கூட்டத்துல இல்லாம ஓரமா நின்று யாருக்கோ ஃபோன் பண்ணி இங்க நடக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருக்கா. அவர் யாருன்னே தெரில, அவர் முகம் வேற சரியில்லைன்னு எனக்கு தோணுது. என்னவா இருக்கும்? ஆமா நீலா, அவன் நம்ம ஊர்க்காரன் கிடையாது. காமாட்சி அக்காக்கு இந்த வதந்தியா சொன்னது இவனா தான் இருக்கும் போல எனக்கு தெரிஞ்சு. இரு, ராணி அத்தைகிட்டே உமா அத்தைகிட்ட சொல்லலாம். ராணி அத்தை, உமா அத்தை இங்க வாங்கல. ஐயோ, இதுதானே எப்படி நம்மள போட்டு கொடுக்க போதும் போலியே. ஓடுறா டேய். ஏய் நில்லுடா, ஓடாதடா, இல்லடா. ஏய் நில்லுடா, எங்கடா ஓடுற, நில்லுடா. சின்ன பொண்ணு புடி புடி, வேகமா போ, அவனை புடி. எவ்வளவு ஸ்பீடா ஓடுறான் பாரு, புடி புடி. எம்மா ஸ்பீடாடா ஓடுவ, உன்னை பிடிக்கிறதுக்கே நாங்கள் 2 பேரும் நிறைய சாப்பிடணும் போலே. நில்றா. ஆமா சின்ன பொண்ணு, என்ன தைரியம் தான் எவ்வளவு ஸ்பீடா ஓடுறான் பாரு. ஏய் எங்கடா ஓடுற, முகத்தை காட்ட முதுகுல குத்துக்கிற வேலையை பார்க்குறீங்களா நீங்களாம்? யாருடா நீங்களாம்? யாருக்காகடா இந்த மண்டபத்தை இப்படி பொய் சொல்லி இப்படி ஃப்ராடு பண்ணுறீங்க? யாருடா உன்னை இங்கே அனுப்புனா சொல்கிறா? உண்மையை சொல்லு, இல்லைன்னா இந்த ஊர் உன்னை சும்மா விடாது. லட்சுமி அம்மா மண்டபத்து மேல பழி போட உனக்கு இவ்வளவு தைரியம்? யார் உன்னை இப்படி அனுப்புனா சொல்லு. யார் அனுப்பி நீ இவ்வளவு தூரம் இதெல்லாம் பண்ணின்னு இருக்க சொல்றா. சில்வண்டு சிக்கும், இந்த சிங்கம் சிக்காதலே. சின்ன பொண்ணு பார்த்து, உன்னை தள்ளி விட்டு ஓடுறான் பாரு, பார்த்து. எப்படி தள்ளி விட்டு ஓடுறான் பாரு படுபாவி. இவனை பிடிக்காம விடக்கூடாது உமா, வா உமா. பாத்தீங்களாக்கா, யாரோ ஒருத்தர் நம்மளை பிரிக்க பார்க்கறான். 20 வருஷமா இல்லாத வாஸ்து இப்ப திடீர்னு வதந்தியால மாறிடுமா சொல்லுங்க நீங்களே. தயவு செஞ்சு எங்க மேல நம்பிக்கை வைங்கக்கா. விடிஞ்சா மண்டபத்துல முகூர்த்தம் நடக்கணும், அதுதான் இந்த எதிரிக்கு நம்ம கொடுக்குற பதிலடியா இருக்கும்க்கா. என்ன காமாட்சி, இத்தனை வருஷமா இந்த ஊர்லயே இருந்துக்கிட்டு நீயே இப்படி புரியாம பேசுற பாத்தியா? எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னவங்க அப்படிதான் சொன்னாங்கம்மா. அப்புறம் இந்த ஊரே அப்படிதான் பேசுது. இந்த மண்டபம் ராசி இல்லாதது, இதுக்கு முன்னாடி சுடுகாடு இருந்துச்சுன்ட்டு. அதுக்கு ஏன் தப்பு இல்லையே, என் புள்ள வாழ்க்கை தானே நான் பார்க்க முடியும். உன் புள்ள வாழ்க்கையை பார்க்கணும் தான் நீ. அதுக்குன்ட்டு உனக்கே தெரியாத, இந்த ஊர்ல தானே இருக்கிற நீ. எத்தனை கல்யாணம் நடந்திருக்கு, எத்தனை காது குத்து நடந்திருக்கு இந்த மண்டபத்துல. எத்தனை பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு வளகாப்பு நடந்திருக்கு, இது கூட உனக்கு தெரியாது? இதோ பாரு, பத்தாதைக்கு இப்போ ஒருத்தன் வந்து இன்ஃபர்மேஷன் யாருக்கோ பாஸ் பண்ணின்னு இருக்கா. இதுல இருந்து தெரிய வேணாமா யாரோ பண்ற சதின்ட்டு? இப்பயாவது புரிஞ்சு காமாட்சி நீ. நீங்க பேச்சு இப்ப என்ன வேணா பேசலாம், எங்களுக்கு ப்ரூஃப் வேணும். எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னவங்க இப்படிதான் சொன்னாங்க, நாங்க என்ன பண்ண முடியும்? எங்க பையன் வாழ்க்கையை நாங்க பார்க்கணும். எங்க பையனுக்கு ஆயுள் நல்லா இருக்கணும். அவன் நல்லா இருக்கணும்னு தான் இந்த கல்யாணம் பண்றோம். அவன் ஆயுள் எதுக்கு ஆயுள் ஏதாவது ஆயிடுச்சுன்னா இப்ப நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு இருக்கிறது வேற ஒரே ஒரு புள்ள, நாங்க அவனை தான் பார்க்க முடியும். உங்க மண்டபத்தை பத்தி பார்க்க முடியாது எங்களால. புரியுதுங்க ஐயா, உங்க வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவளை தேடி சின்ன பொண்ணும் உமாவும் போயிருக்காங்க, வந்துருவாங்க. இருங்க கொஞ்ச நேரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.